அவசரத்துல கண்ணாடி எடுத்துட்டு வரதுக்கு மறந்துட்டேன். அசைக்கவே முடியல, மூடிய திறக்கவே முடியலையே. என்னால முடியலப்பா. ஒன்னும் காணுமே. சவுண்டு கூட ஒண்ணும் கேட்கலையே. அப்பா, கண்ணும் தெரியாது காதும் கேட்டு தொலையாது. இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போய் பார்த்தா தெரியுமோ என்னமோ. ஐய, இந்த செவரு இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருந்திருக்கலாம். இந்த மருந்தெல்லாம் சாப்பிடணும். இந்தா. சார், நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். How are you? ஃபைன் சார். என்ன சார் இந்த பக்கம்? இது உங்க ஏரியாலயே? இந்த ஆக்சிடென்ட் கேஸ் எங்க ஊர் பையனான ஒரு டவுட் இருக்கு. ஓஹோ. ஒன்னும் புரியல. ஃபேஸ பார்க்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? 5-6 நாளா அந்த முகம் பாக்குற நிலைமையில இல்ல சார். அப்புறம் எப்படி? அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? நாங்களும் அவரை பத்தி ஈவினிங்ல இருந்து ட்ரேஸ் அவுட் பண்றோம். அவர் கையில இருந்த மோதிரத்தெல்லாம் பார்த்து பெரிய ஆளா இருப்பாருன்னு நாங்க உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவனை நினைச்சு ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நாங்க அவனை ஆம்புலன்ஸ்ல ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஃபேமிலி காரிட்டு மறுபடியும் கொண்டு வந்து விடலாமா? ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி ஒத்துக்க மாட்டாங்க. ஊர்ல இப்படி ஒரு சிச்சுவேஷன் சொல்றதுனால ஓகே. தேங்க்யூ டாக்டர். அம்மா, நீ போய் வேலையை பாருமா. இருந்தாங்களா? பாத்ரூம்ல ஒரு பெட்டியை தவிர வேற எதுவுமே இல்ல. அப்ப கண்டிப்பா அந்த பெட்டிக்குள்ள தான் இருந்திருக்கணும். எனக்கு டவுட் தான். நீயும் டவுட்டும். கண்டிப்பா அந்த பெட்டிக்குள்ள தான் இருந்திருக்கணும். அவ்வளவு கரெக்டா எப்படி சொல்ற? எக்ஸ்பீரியன்ஸ். மாமா பாவம். வாய மூடு. சிரிச்சது போதும். அடுத்த பிளான் என்னன்னு சொல்லுங்க. டேய், எஸ்ஐயா நம்ம ராமு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊருக்குள்ள வந்துருவாங்கடா. இந்த பிரசிடென்ட் ஃபேமிலி வேற உள்ள இருக்கு. இப்போ எப்படிடா நம்ம பாபியை வெளியே கூட்டிட்டு வர்றது? ஊருக்குள்ள பவர் ஆஃப் பண்ணிடலாம். பாபி யாருக்கும் தெரியாம வெளில வந்துருவான். நீ பாபிக்கு ஒரு மெசேஜ் போடு. அவன் ஓகே சொல்லிட்டா ஊர்ல பவர் கட் பண்ணிடலாம். ஏன்டா இப்படி வீட்டுக்குள்ளே இருக்கீங்க? போய் விளையாட வேண்டியதானே. என்ன விளையாடணுமா? திருடம் போலீஸ் விளையாடுங்கடா.